நீங்க இப்ப கடல்ல இருக்கீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ஒரு கட் ஆயிட்டு அதுல இருந்து ஒரு டிராப் பிளட் வந்துச்சு அப்படின்னா அந்த பிளட்டை 1 கிலோமீட்டருக்கு அந்த சைடுல இருக்கிற ஷார்க்கால ஸ்மெல் பண்ண முடியும். ஷார்க்ஸுக்கு தண்ணிக்குள்ள பிளட் ஸ்மெல் பண்ற சென்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த பிளட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அனிமல் இருக்குது, அது காயப்பட்டிருக்குது. சோ ஷார்க் அங்க போச்சு அப்படின்னா அதை சாப்பிடலாம், அது ஒரு ஃபுட் சோர்ஸ் அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணுது. சோ பிளட் ஸ்மெல்ல தூரத்துல இருந்து சென்ஸ் பண்ற மாதிரி இந்த ஷார்க்ஸ் எவால்வ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஹியூமன்ஸ் வந்துட்டு ரெயினை ஸ்மெல் பண்ற மாதிரி எவால்வ் ஆயிருக்கும். அதுவும் ஹியூமன்ஸால 2000 மடங்கு அதிகமா ரெயினை சென்ஸ் பண்ண முடியுமாமா கம்பேர் டு ஷார்க் வந்துட்டு பிளட் சென்ஸ் பண்றதை விட. எங்கேயோ ஒரு இடத்துல பெய்யற மலையோட ஸ்மெல்ல நம்ம எங்கேயோ இருந்து ஸ்மெல் பண்ண முடியுமாமா. பேசிக்கா இது எதனால நடக்குது அப்படின்னா பிளான்ட்ஸ் வந்துட்டு சில ஆயில்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் பாக்டீரியாஸ் வந்துட்டு ஜியோஸ்மின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒன்ஸ் ரெயின் தரையில விழுகும் போது மண்ணில இருந்து இந்த 2 காம்பவுண்டும் வெளியே வரும். அதனாலதான் இந்த ஸ்மெல் வருது. இந்த ஸ்மெல்லோட பேரு பெட்ரிச்சோர்னு சொல்லுவாங்க. இது பயங்கரமான ஒரு எவால்யூஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ரெயின் அப்படிங்கிறது ஒரு லைஃப் சோர்ஸ். மழை பெஞ்சது அப்படின்னா லேண்ட் ஃபெர்டைலா இருக்கும், புது பிளான்ட்ஸ் க்ரோ ஆகும், நிறைய அனிமல்ஸ் வரும், ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்கும், நம்மளால ஈஸியா சர்வை பண்ண முடியும். இப்போ நம்ம ஏரியால தண்ணி இல்லைன்னு வைங்களேன், தூரத்துல ஒரு இடத்துல மழை பெய்யுது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஸ்மெல் வரும். சோ தட் நம்ம இங்கிருந்து ஸ்மெல் பண்ணிட்டு டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டு அந்த இடத்துக்கு போகலாம். இதனாலதான் வந்துட்டு மனிதர்கள் ரெயின் ஸ்மெல்ல தூரத்துல இருந்தே வந்துட்டு ஸ்மெல் பண்ற மாதிரி எவால்வ் ஆயிருக்கும். பயங்கர ஆச்சரியமா இருக்குதுல்ல. சோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ரெயின் நீங்க ஸ்மெல் பண்ணும்போது அது சாதாரணமா நினைக்காதீங்க, அது நம்மளோட சர்வைவலுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு.